வணக்கம் மக்களே, இந்த ஹாட்டான சம்மரில் கூனான ஒரு ரிவ்யூ பண்ண நான் ரெடி. இன்னைக்கு நான் ரிவ்யூ பண்ண போகிற படம் இயக்குனர் பாண்டியராஜ் இயக்கத்தில் வெளிவந்துள்ள இது நம்ம ஆளு. இந்த படத்தோட கதை சொல்கிற அளவுக்கு இல்லைங்க, இது ஒரு ரொமான்ஸ் காமெடி அவ்வளோதான். ஃபர்ஸ்ட் ஆஃப் நல்லா இருந்தது, ஏதோ ஒரு மாதிரி ஸ்டார்ட் பண்ணாங்க, வேறு மாதிரி மாற்றிட்டாங்க, சக்கரை பொங்கலும் வடகரி மாதிரி இருந்தது. ஹீரோ ஹீரோயின் என்ட்ரிலாம் சிம்பிளாக இருந்துச்சு. ஃபஸ்ட் டைம் தள்ளி போகாதே சாங் போட்டோன்னு அப்படியே விசில் பறகுது தேட்டரில். ஆனால் திரும்ப திரும்ப அதே பாட்டையே போட்டு எங்களை தள்ளி போக வச்சுட்டாங்க. ஐ ஜஸ்ட் கான் அண்டர்ஸ்டாண்ட் த ரீசன். படத்தில் கிளாப்ஸ் வாங்கினோடனே தளபதி ரெஃபரன்ஸ் வச்சிருக்காங்க. இன்டர்மிஷன் வரையும் நல்லா போச்சுப்பா. செகண்ட் ஹாஃபில் கிட்டத்தட்ட ஃபோன்லேயே பாதி சீன் ஓடி போச்சு. சரி, கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அப்படின்னு பார்த்தா அவங்க ரொமான்ஸ் பண்ணுறேன்னு டைலாக்ஸை போட்டு எங்களை ஆக்ஷனில் இறங்க வச்சுட்டாங்க. செகண்ட் ஹாஃபில் கொஞ்சம் ட்ரிம்மிங் தேவைப்படுது, முக்கியமாக கிளைமேக்ஸில். நாங்களும் இப்போ முடியும் அப்போ முடியும் ஃபுல் ஸ்டாப் வைப்பாங்க அப்படின்னு பார்த்தா கமா போட்டு கண்டினியூ பண்ணிக்கிட்டே இருக்காங்க. எப்பா ரீல் வந்து போச்சுப்பா. நெக்ஸ்ட் படத்தோட க்ரூ பற்றி பார்த்துருவோம். டேரக்டர் ரொம்ப ஃபேமஸ் டேரக்டர். இவர் டேரக்ட் பண்ண எல்லா படமும் ஹிட்டு. இவர்கிட்ட ஏதோ ஒரு பர்சனல் டச் இருக்குது. இந்த படத்துலையும் ஒரு பர்சனல் டச் இருக்குது. நிறையா ரொமான்ஸ் காமெடி பார்த்துட்டோமா, அதனால் எதுவும் புதுசாக சொல்ல முடியல. ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஸ்க்ரீன் பிளே அளவுக்கு கொஞ்சம் செகண்ட் ஹாஃப்ல இருந்திருக்கலாம். அடுத்ததாக சிம்பு நல்லா டீசெண்டாக நடிச்சிருக்காரு. வேறு கெட்டப்பில் வந்திருக்காரு. விண்ணை தாண்டி வரலனாலும் ஏதோ கேட்டை தாண்டியாவது வந்திருக்காரு. நெக்ஸ்ட் நயன் என்ன ஆட்டிடியூடுங்க, சில நேரம் பேசுகிற பேச்சுக்கு கொய்யால என்ன பொண்ணுடா இவ அப்படின்னு தோணுச்சு. ஆனாலும் அதுவும் க்யூட்டாக ஸ்வீட்டாக ஸ்பாட்டாக இருந்துச்சு. கிட்டத்தட்ட 10 வருஷத்துக்கு அப்புறம் சிம்பு நயன் பேரில் படம் ரிலீஸ் ஆகுது. செம்ம கெமிஸ்ட்ரிங்க அவங்களுக்குள்ள, சத்தியமாக சொல்கிறேங்க, சான்ஸே இல்லைங்க. வசனம்லாம் ஆல் கடலை வசனம், லவ் பண்ணுறவங்களோட மைண்ட் வாய்ஸ். நான் கூட என் ஆள்கிட்ட இப்படிலாம் பேசினது இல்லையடா அப்படின்னு தான் இருந்துச்சு. கப்பலாக வரவங்க பார்த்துக்கோங்க, அதில் வர டைலாக்ஸை விட அதிகமாக கடலை போட்டால் தான் இனிமேல் பொண்ணுங்க இம்ப்ரெஸ் ஆவாங்க. 6 மணி நேரமாக ஃபோன்லேயே பேசுவாங்க. போஸ்ட்பெய்ட் ஜோடி ஆஃபர் சிம் போல். மக்களே அப்படி ஏதாவது ட்ரை பண்ணுறாதீங்க. பண்ணால் ஒரு 10,000 ரூபா பில்லு கட்ட வேண்டியது வரும் மாதத்திற்கு. சூரி காமெடி தாங்க ஏதோ காப்பாற்றிச்சு. கவுண்டர்லாம் சான்ஸே இல்லைங்க. சில படங்களில் காமெடி ட்ராக்னு ஒன்று தனியாக வைப்பாங்க. ஆனால் இந்த படத்தில் இவரோட காமெடி ஒரு ஃப்ளோவாக இருக்குது. சத்தியமாக சூரி வேறு மாதிரி. அவருக்கு ஒன்லைனர்லாம் செம்மையாக ஒர்க் அவுட் ஆகுது. டைமிங்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் வந்த டைலாக்ஸ்லாம் ஃபேக்ட். ஆண்ட்ரியாவோட எக்ஸ்டெண்டட் கேமியோ படத்துக்கு நல்லா சூட் ஆச்சு. எல்லா கேரக்டர்ஸும் அவங்கவுங்க கேரக்டரை ரொம்ப நல்லாவே பண்ணியிருக்காங்க. வாடாய மச்சி வாழக்கா பஜ்ஜி அப்படின்ற மாதிரி படம் ஃபுல்லாக ஒரே பஞ்ச் டைலாக். ஏதாச்சும் இப்போ உங்ககிட்ட சொல்லணும்னு நான் நினைக்கிறேன். ஆனால் படம் ஃபுல்லாக ஒரே பஞ்ச் டைலாக இருந்துச்சா எதுவுமே ஞாபகத்துக்கு இல்லைங்க, சாரி. சினிமாட்டோகிராஃபி யூஸ்வலாக இருந்தது, ஒன்றும் புதுசாக இல்லை. அப்பப்போ ட்ரோன் கேமரா யூஸ் பண்ணியிருக்காங்க, கொஞ்சம் ஆடாக இருந்தது சில சீனில். பாட்டு மிஸ்டர் வாய்ஸ் கிங் போட்டிருக்காரு, சிம்புவோட பிரதர் குரல் அரசன். 2 பாட்டு நல்லா இருந்தது. ஃபஸ்ட்டு படத்துக்கு இது பரவாயில்ல. ஓவராலாக ஓகே ஸ்டோரி, டீசன்ட் ஃபர்ஸ்ட் ஆஃப், டிராகிங் செகண்ட் ஆஃப். சில சீனில் நீங்கள் ஜாலி, பல சீனில் நீங்கள் காலி. இந்த படத்துக்கு நான் கொடுக்குற ரேட்டிங் 2.75 அவுட் ஆஃப் 5. இது என் பர்சனல் ரிவ்யூங்க, யார் மனதையும் புண்படுத்துவதற்காக அல்ல. என் ரிவ்யூ பிடிச்சிருந்தா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், முடிஞ்சால் லைக் பண்ணுங்கள். இதே மாதிரி வேறு ஒரு நல்ல ரிவ்யூவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பாப்கார்ன். இது ஹோலோ பினோஸ் லைஃப் ஸ்டைல். See you, டாடா, பபாய்.